நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். சங்கீதா இந்திய பிரஜை அல்ல. அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற ஒரு லண்டன் வாசி. அவரது பெற்றோர்கள் லண்டனில் வசிக்கிறார்கள். சங்கீதா லண்டனில் பிறந்து வளர்ந்தவர். அவரது மகன் ஜேசன் சஞ்சயும் லண்டனில் பிறந்து அங்கேயே படித்து வருகிறார். சில சமயம் அவர்கள் இருவரும் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்து செல்வார்கள். இந்திய குடியுரிமையே பெறாமல் இருக்கிறார் சங்கீதா. இது இப்படி இருக்கையில்தான் நடிகர் விஜய் மீது சந்தேகப்பட்டு தனக்கு நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து கோரி வழக்கு பதிவு செய்திருக்கிறார் சங்கீதா. இது பற்றி பிரபல பாடகி சுசித்ரா கூறியிருப்பதுதான் அதிர்ச்சியை தருவதாக இருக்கிறது. யார் மீது காதல் வைத்திருக்கிறார்கள், உண்மை என்ன என்பதெல்லாம் குழப்பமாகவே இருக்கிறது. பாடகி சுசித்ரா என்ன கூறுகிறார், இங்கே பார்ப்போம். இந்த பேப்பர்ஸ் மக்கள் முன்னாடி வந்ததுமே டிவிகே அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு. சங்கீதா அதை ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணல. 6 வருஷமா சங்கீதா இந்த டிவோர்ஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் தான் அந்த பேப்பர் சைன் பண்ணாம ப்ராசஸ டிலே பண்ணிட்டு இருக்காரு. 15-20 லீகல் நோட்டீஸ் போயிருக்கு அவங்கள்ட்ட இருந்து. எல்லாத்தையுமே விஜய் கீழ்ச்சி போட்டு இக்னோர் பண்ணிருக்காரு. தான் பவர்ஃபுல் பீப்புள்லாம் லாக் அப்பாற்பட்டவங்க. இதனாலலாம் அவர் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் இல்லைன்னு காட்டிட்டாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப அரசியலுக்கு அவருக்கு சௌரியமா இருக்கிற நேரத்துல அதை பகடைக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. லிட்டரலி சங்கீதா மானத்தை வாங்கியிருக்காரு. அவங்க அமைச்ச லீகல் நோட்டீஸ் ஹிஸ் த்ரோன் இட் அண்டர் த பஸ். இது சத்தியமா பிரைவேட்டா போன லீகல் நோட்டீஸ்ன்றதுனால தான் இந்த அளவு உண்மை இருக்குதுல. இது மக்களுக்கு தெரிய போகுது. அப்படி யாருமே இப்போ விவாகரத்தான எந்த தம்பதிகளுமே லீகல் நோட்டீஸ காமிச்சு டிவோர்ஸ் பண்ணது இல்ல. சங்கீதா அவ்வளவு லோ கிளாஸ் பர்சன் கிடையாது. நடிகரும் அரசியல்வாதியுமான நடிகர் விஜயின் ரசிகைகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் பாருங்கள். நடிகராக இருந்த நடிகர் விஜய் எப்போது அரசியல் கட்சி தலைவராக மாறினாரோ அப்போதே அவருக்கு இடைஞ்சல்கள், இன்னல்கள், துயரங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவிலேயே இந்த துயரங்கள் நடந்தேறியிருப்பதாக பலரும் கருதுகிறார்கள். அதில் உண்மையும் இருக்கிறது. திமுக தான் விஜயை பார்த்து அலறி போயிருக்கிறது. திமுக தான் விஜயை பார்த்து ஆட்டம் கண்டிருக்கிறது. குறிப்பாக உதயநிதியை முதல்வராக்கும் முயற்சி விஜயால் தோல்வி அடைந்து விட்டது. கிட்டத்தட்ட அது தோல்வியை அடைந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் விஜய் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் விஜயின் மனைவி சங்கீதாவை உசுப்பேத்தி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப வைத்திருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. எது எப்படியோ விஜய் இந்த அரசியல் தேர்தலில் வர இருக்கும் 2026 தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று தனது இருப்பை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வார். தமிழ்நாட்டு அரசியலில் நடிகர் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி இருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நன்றாக தெரிந்து கொள்ளலாம். விஜய் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒரு முக்கியமான இடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் பெற இருக்கிறார்.